அத்தா, இவ்வளவு கவனமா என்ன படிக்கிறீங்க? ஒரு கதை. என்ன கதை? எனக்கும் சொல்லுங்களேன். வசந்தி, இது ஒரு அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு ஏற்பட்டிருக்கிற சிக்கலான கதை. சொன்ன உனக்கு தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா? யார் சொன்னா? எங்க அம்மா சொன்னாங்க. அம்மாவா? அவங்களுக்கு யார் சொன்னா? எங்க பாட்டி சொன்னாங்க. என்ன சொல்ற? எனக்கு இந்த கதை தெரியும்னு சொல்றேன். எந்த கதை? அதான் புரியாத கதை. அதுவா? அது ஒண்ணும் இத போல புரியாத கதை இல்லை. ஓஹோ, அப்படியா சொல்றீங்க? அப்ப நான் சொல்ற கதையை விடுவீங்க பாப்போம். சின்ன பொண்ணும் சின்ன பையனும் சேர்ந்து கட்டின மாலை, அதை சிக்காம எடுத்தவங்களுக்கு சென்னப்பட்டினம் தாரேன். என்ன சொல்லுங்க? சின்ன பையன் சின்ன பொண்ணு சேர்ந்து கட்டின மாலை. புரியலையே. புரியல? புரியல? நான் சொல்லட்டுமா? 2 குருவிங்க சேர்ந்து கட்டுற குருவிக்கூடு. ஆமா, 2 பேர் சேர்ந்து நடத்துற குடும்பமும் ஒரு குருவிக்கூடு தான். அதுல ஏற்படுற சிக்கலை தீக்கிறதும் சிரமம் தான். இப்போ ஒண்ணு சொல்றேன், இதையாவது சொல்றீங்களா பாப்போம். சேர்ந்தது 2 பேரு, சிக்கினது ஒரு புதையல். ஒருத்தருக்கு தெரியும், ஒருத்தருக்கு தெரியாது. இது என்ன? தெரியலம்மா, நீயே சொல்லு. இத நான் இப்ப சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நாளைக்கு வரைக்கும் அவகாசம் தரேன். அப்பவாவது சொல்றீங்களா பாப்போம். அம்பலா, இந்த செக்ஸ் எல்லாம் கொடுத்துரு. எஸ் சார். 1 மினிட். வசந்தி, நேற்று ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துறா இல்லையா? அது கொண்டு வந்து அம்பலத்துக்கு கொடு. பேங்க்ல கட்டிட அம்பலம். எஸ் சார். சார், மேட்ச் வாட்ச் எங்கிட்ட இருக்கு சார்? கார்ல விளக்கெல்லாம் போனா போலீஸ்கார பிடிச்சுக்கிறான் சார். அதனால கார்ல விளக்கேற்றுறதுக்காக கையில மேட்ச் பாக்ஸ் வச்சிருக்கேன் சார். வேற ஒண்ணு இல்ல சார். இது வந்து சைக்கிள்ல விளக்கேற்றுறதுக்காக சார். சாரி சார், எப்பாவது சில சமயம் சிகரெட் பிடிக்கிறது உண்டு சார். அத்தா, அந்த 10,000 ரூபாயை காணோம். காணோமா? நல்லா தேடி பாத்தீங்களா? பாத்துட்டேனே, எங்கேயும் காணோம். என் மொழியை பார்த்து தப்பா நினைக்காதீங்க சார். சத்தியமா நான் அடிக்கல சார். என் மொழி எப்பவுமே இப்படிதான் சார் இருக்கும். நீ போகலாம். தேங்க்யூ சார். அத்தா, நான் பீரோல தான் வச்சிருந்தேன். இப்ப பார்த்தா இல்ல. என்னது? பணத்தை காணமா? ஆமாமா. நீ பாத்தியா? நான் எடுத்திருப்பேன்னு சொல்றீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா. நான் எங்கேயாவது ஞாபக மறதியா வச்சிருப்பேன். ஒருவேளை நீ பாத்திருப்பியான்னு கேட்டேன். அந்த பணம் எப்படி போச்சுன்னு தெரியலையே. அது எப்படி போச்சு, எங்க போச்சுன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? சொல்லுமா. எடுக்கிறவங்க எடுத்து கொடுக்க வேண்டியவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. நீ என்னமா சொல்ற? உங்க அண்ணன் புதுசா ஒரு இசைக்குழு ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு ஏது பணம். லலிதா, அப்படியெல்லாம் அபாண்டமா சொல்லாதம்மா. என்னண்டா பேசாம நின்னுட்ட? இப்ப என்ன செய்ய போற? வசந்தி, என்னங்க? இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு போயிடு. நீங்களுமா இதை நம்புறீங்க? அவர் நம்ப மாட்டாருங்கிற தைரியத்துல தானே நீங்க இப்படி ஒரு நாடகம் ஆடிருக்கீங்க. லலிதா, ஏமா இப்படி என் மேல பழி சுமத்துற? அத்தா, தங்கச்சி சொல்ல முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. போறேன் அத்தா, போறேன். ஆனா போறதுக்கு முன்னால நேற்று ராத்திரி ஒரு விடுகதை போட்டேனே, அதுக்கு விட சொல்லிட்டு போறேன். சேர்ந்தது 2 பேர், சிக்கினது ஒரு புதையல். ஒருத்தருக்கு தெரியும், ஒருத்தருக்கு தெரியாது. இதுல சேர்ந்தவங்க நம்ம 2 பேர், சிக்கின புதையல்வ நான். தெரியாது நீங்க. தெரியுமா? இப்ப என் வயசுல வளர்ந்துகிட்டு இருக்கிற உங்க குழந்தை. நான் போறேங்க. என்னன்னா அவங்க பணத்தை எடுத்துட்டாங்க, நீ வீட்டை விட்டு அனுப்பிச்சு வச்ச. இது என்ன தப்பு? இல்லம்மா, இல்ல, அவ எடுக்க. பாத்தியாடா, நான் எதுக்காக பயந்துகிட்டு இருந்தேனோ அது நடந்து போச்சு. வாழ வேண்டிய நேரத்துல உன் தங்கச்சி எந்த கோலத்தை வந்து நிக்கிறா பாத்தியா? அவன் ஏமா உன்னை அனுப்பிச்சு வச்சா? இது என்னடா கேள்வி? நீ அந்த வீட்டை பொண்ணு அனுப்பிச்சு வச்ச, அவங்க இந்த வீட்டை பொண்ணு அனுப்பிச்சு வச்சாங்க. ஆமா, நீ அண்ணிய கூப்பிட்டுக்கணுங்கிறதுக்காக தான் அவர் என்ன அனுப்பி வச்சிட்டார்.
இப்படி எல்லாம் நடக்கும் நினைச்சுதான் அன்னைக்கே கொடுத்தெடுக்கிற சம்பந்தம் வேண்டாம்னு சொன்னேன். ஒண்ணுக்கு நுணையா இருக்குன்னு அன்னைக்கு அவர் சொன்னாரு. இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு வினையா வந்து நிக்குது. டே சுந்தரம், மரியாதையா போய் என் மருமகளை கூட்டிக்கிட்டு வாடா. என்னம்மா சொல்றீங்க? நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் அவன் வீட்டுல வந்து வாழ மாட்டேன்னு சொன்னாடா, அதை மறந்துட்டீங்களா? நான் இருந்தா தானடா. நான் வேணும்னா இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். அம்மா, அவளுக்காக நான் உங்களை பிரிய முடியாது. நீங்க இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றீங்க இல்ல? அப்படி உங்களை வெளியேற்றி தாயோ வாழ விரும்புறாளான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் அவளை நான் கூட்டிட்டு வரத பத்தி யோசிக்கிறேன். ஒண்ணு மட்டும் தனியா இருக்கு. அதை பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்குமா? சும்மா இருந்தா மனசுக்குள்ள சைத்தான் புந்து ஏதாவது சிண்டி முடிச்சுக்கிட்டே இருக்கான். நான் உனக்கு ஒரு வேலை தருப்பேன். என்ன வேலை? நீ என் படத்தை வரையணும். வாண்ணா. ஏதோ எனக்கு தெரியாது. இதப்ப எப்படி அன்னைக்கு நீ சொன்னியே அந்த தமையன் அண்ணம் எனக்கு இந்த குழந்தை நல்லா இருக்கும்ல? வரேன் சீக்கிரம். முடிஞ்சு போச்சா? எப்படி என்ன வந்திருக்கு? என்னன்னா அது எம் படத்தை வரைய சொன்ன அண்ணி படத்தை வரைஞ்சிருக்க. சாரிம்மா. ஓவியம் கண்ணால பாக்குறதில்ல, மனசாலதான் பாக்குறான். இப்ப என் மனசுக்கு அவதான் தெரியுறா. இந்தாங்க உங்க டொனேஷன் டிக்கெட். என்ன நாடகமா? நாடகம் இல்லைங்க, மியூசிக் ப்ரோக்ராம். சுந்தரன்னு புது பாடகர் பிரமாதமா பாடுறார். வந்துருங்க. போயிட்டு வரங்க. போயிட்டு வரங்க. போனா என்ன? முத்து, என்னம்மா? வெளியே போன கார் எடுத்து சொல்லு. ஒரு கார் ரிப்பேர், ஒரு கார் ஐயா எடுத்துட்டு போயிருக்காரு. டாக்ஸியாவது கூட்டிட்டு வா போ. சரிம்மா.